ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டிஎன் எஜுகேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் ரவுண்ட் 2ஓட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எம்பிபிஎஸ் ரவுண்ட் 1 முடிஞ்சு எல்லாருக்கும் காலேஜ் கிடச்சிருக்கும். அப்படி எம்பிபிஎஸ் ரவுண்ட் 1ல் அலாட்மெண்ட் ஆகாதவங்க ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை பற்றின அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கீழே இருக்கிற அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டென்டேட்டிவ் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அதுக்கு டேட் அண்ட் டைம் 11th September 2024 டு 13th September 2024 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்ல, பண்ணாதவங்க இந்த ரவுண்டில் பேமெண்ட் பண்ணணும். தென் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு டைம் பார்த்தீங்கன்னா 14th September 2024 டு 16th September 2024 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரேங்க்னு பார்க்கும்போது ஜென்ரல் கோட்டாவில் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 28,819 வரைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 13,417 வரைக்கும், நீட் மார்க் 720 to 127 அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 715 to 127. தென் அதோட ஃபுல் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 17th September அன்னைக்கு, ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து 18th September அன்னைக்கு, தென் ஃபைனல் ரிசல்ட் 19th September அன்னைக்கு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 19லேருந்து 26th September வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. தென் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 26th September 5 மணி வரைக்கும். காமனான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ரவுண்ட் 1ல் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் உங்களுக்கு ப்ரிஃபர்டான காலேஜஸ் மட்டும் நீங்கள் சாய்ஸஸில் கொடுங்க. வேண்டான்ற காலேஜஸ்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் அவங்களால அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜஸில் அட்மிஷன் வேணும்னா கீழே இருக்கிற அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.